அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஆசனத்தை தான் பார்க்க போறோம். தொடர்ந்து என் வீடியோ பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னை மோட்டிவேஷனா வச்சுக்கோங்க. கான்பிடென்டா இருக்கிறேன், கத்துக்கிறேன். வெல்கம் பேக். இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஆசனம் பேர் தான் ஒன் ஹேண்ட் சக்கராசனம். ஒன் ஹேண்ட் சக்கராசனம் அது எப்படி பண்ணனா, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சக்கராசனம் பண்ண தெரியணும். சக்கராசனம் எப்படி பண்றதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் பண்ண பிரயாசனம், அந்த ஆசனாவும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த சக்கராசனம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நின்றுட்டு பண்ணுறது பேர் தான் பிரயாசனம். எப்படி நம்ம அந்த வளைஞ்சி பண்ணோம் பார்த்தீங்களா, லாஸ்ட் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோவை போய் பார்த்து பிரயாசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சக்கராசனம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மல்லாந்து படுத்துக்கலாம். மல்லாந்து படுத்துட்டு கையை இது வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக, அதாவது வேகமாக டக்கு டக்குன்னு பண்ண தேவையில்ல. ஏன்னா நம்ம அப்படியே இப்படியே ஏந்து நிற்க போகிறோம். அதாவது காலை இவ்வளோ அகலம் இருந்தால் போதும். அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸ், இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தால் போதும். எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே இது ஏந்துக்க போகிறோம். எடுத்த உடனே ஃபுல் வளையணும் அப்படின்றது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம். முழு நிலைக்கும் முழு சக்கராசனம், அதாவது ஒரு டயர் மாதிரி சக்கரம் மாதிரி, அதாவது சக்கரம் மாதிரி சுழந்து நிற்க பெறுறது தான் சக்கராசனம். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்படி நின்றுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சர்க்கிள் மாதிரி அப்படியே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தொடக்கலாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருதய ஆப்ரேஷன் பண்ணவங்க, கர்ப்பிணி பெண்கள், இவங்கெல்லாம் அந்த இது பண்ணல, அந்த காப்பத்தி வச்சிருக்கிறவங்க, அவங்களாம் இந்த ஆசனா ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. சக்கராசனம் மட்டும்தான் பண்ண முடியுது. அந்த ஒரு கை விட்டு ஒன்னு சக்கராசனம் பண்ண முடியல. முயற்சி செஞ்சு பார்க்கலாம். திருப்பி முயற்சி செஞ்சுட்டு பண்ணுவேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னை மோட்டிவேஷனா வச்சுக்கோங்க. மத்தா இந்த சக்கராசனம் பண்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னா, இந்த முதுகெலும்பு நல்லா வளைஞ்சி நம்மளுக்கு நேரம் ஆகி நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி தொப்பை சீக்கிரமா குறையும். நம்மளை வலிமையா வச்சிருக்கோம். இந்த சக்கராசனம் பண்றதுனால உடம்பே கொஞ்சம் வலிமையா இருக்கும்.